அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. என்னடா இவன் கட்ட விரலில் காமிக்கிறானேன்னு பார்க்குறீங்களா? விஷயம் இருக்குது, சொல்கிறேன். இந்த பூமியில் கோடான கோடி பேர் பிறக்கிறோம், திரும்ப கோடான கோடி பேர் மௌத்தா போகிறோம். ஆனால் இதில் யார் ஒருத்தர் கூட இந்த கட்ட விரல் ரேகை மேட்சான சரித்திரமே கிடையாது. கட்ட விரல் ரேகை மட்டும் இல்லை, கண்ணுக்குள்ளே இருக்க ஐடென்டிட்டி கூட. அந்த வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் ஒரு யூனிக்கான ஒரு திறமை கொடுத்த மாதிரி யூனிக்கான ஒரு அடையாளம் நம்ம டிஎன்ஏலே வச்சுருக்கோம். அந்த வல்லமை அவ்வளோ மிகப்பெரிய வல்லமை. அதை சொல்கிறதுக்கு தான் நான் இதை மெயினாக சொல்ல வரேன். இப்பேற்பட்ட ஒரு வல்ல ரப்பு இவ்வளோ நுண்ணிப்பான ஒரு விஷயம் பார்த்த நம்மளே இப்போ நம்ம நார்மலாக ஒருத்தர் கைரேகை பார்க்குறோம், நம்ம கைரேகை வச்சு பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் மேட்சே ஆகாது. அதுதான் நான் சொல்ல வரேன். நழுவி ஓடுற விந்து துளியில் எல்லாம் நம்மளை இவ்வளோ ஒரு மைன்யூட்டாக படைக்க முடியும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்மளுடைய கதிரை எல்லாம் எப்படி நினச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம எல்லா இடத்துல நம்பிக்கை இழக்காமல் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் நல்லா இருக்கான் பார்த்துக்குவான் அப்படின்ற அந்த ஒரு பொறுமையில், அந்த அழகிய பொறுமையில், சபருன் ஜமீல், இந்த அழகிய பொறுமையில் அல்லாஹ் இடத்துல அதிகமாக திக்ரு செய்யுங்க, அல்லாஹ்வை நினைவு கொள்ளுங்க, பொறுமையாக துவா செய்யுங்க. எல்லாருக்கும் நிறையா சோதனைகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோதனைகள் அல்லாஹ் அவங்களுக்கு அவங்க தாங்கக்கூடிய அளவு தான் அந்த சோதனையை தருவான். அது அந்த குரான்லேயே அல்லாஹ் தெளிவாக பேசியிருக்கான். ஒரு அந்த ஆத்மா தாங்கக்கூடிய அளவுக்கு தான் நான் சோதனை தருவேன் அப்படிங்கும்போது அல்லாஹ் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லாட்ட துவா செய்யுங்க, அல்லாட்ட நிறையா திக்ர் செய்யுங்க, அல்லாஹ்வை நினைவு கூறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அதை அல்லாஹ் நம்மளை நினச்சி பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் துவா செய்கிறேன், நீங்களும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.